வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் பாக்கியலட்சுமி மெகா சங்கமம் இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். அக்காவை பாட்டு பாட சொல்றாங்க. அவங்க பாட்டு பாடி முடிச்சதுமே எல்லாருமே கிளாப் பண்றாங்க. கோபியுமே மெய் மருந்து கிளாப் பண்ணிடுறாரு. கோபி கிளாப் பண்றதை பார்த்த உடனே இப்போ ராதிகாவுக்கு கோபம் வந்துருது. என்ன கோபி இது அப்படின்னு கேக்குறாங்க. நான் கொசு அடிச்சேன், கொசு ரொம்ப இருக்குல்ல அப்படின்னு சமாளிக்க பாக்குறாரு. இருந்தாலுமே ராதிகா கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. கோபியுமே சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போயிடுறாரு. பாக்கியா மாமனார் சொல்றாரு, பாக்கியா நல்லா பாடின உடனே அவ எப்படி கோவிச்சுட்டு போறா பாத்தியா ஈஸ்வரி அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா மூர்த்தி இப்போ ராமமூர்த்தி ரூமுக்கு போறாரு. இந்த விஷயத்த பத்தி அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் மனசு கேட்கல மாமா, கோபி மச்சான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. கோபி அப்பா சொல்றாரு, இன்னும் அவன் குழந்தைகளுக்கு இன்னும் நல்லது கிட்டதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லா விசேஷத்துலயும் அப்பா எங்கன்னு கேட்பாங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்றாரு. பிள்ளைங்க மனசுல அப்பா பிரிஞ்சது எவ்வளவு வேதனையா பதிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் மட்டும் சொல்றேன், நாங்க எவ்வளவு துன்பப்படுறோமோ கண்டிப்பா அதுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லியே தீரணும், அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு திட்டுறாரு. உங்க வாயால அந்த வார்த்தையை சொல்லாதீங்க மாமா அப்படின்னு மூர்த்தி சொல்லிடுறாரு. அடுத்ததா பாக்கியா போன் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வழியா கோபி வராரு. பாக்கியாவை சொடக்கு போட்டு கூப்பிடுறாரு. 2 தடவையுமே பாக்கியா நிக்காம போறாங்க. உனக்கு என்ன அவ்வளவு திமிரா அப்படின்னு கேக்குறாரு. சொடக்கு போட்டா ஓடி வர்றதுக்கு நான் ஒண்ணு பழைய பாக்கியா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இப்பெல்லாம் நீ பாக்கியலட்சுமி கிடையாது, திமிரு லட்சுமி அப்படின்னு சொல்றாரு கோபி. கோபி பாக்கியாவை திட்டுறாரு. நம்ம குடும்பத்தை கூட்டிட்டு வந்து நாடகம் நடத்துறது பத்தாதுன்னு அந்த குன்னுக்குடி கோஷ்டியும் கூட்டிட்டு வந்து நாடகம் போடுறியா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் முன்னாடியும் நான் வில்லனா இருக்கணும், எல்லாரும் உன்னை பார்த்து பரிதாபப்படணும், அதுதான் உன்னோட எண்ணம் அப்படின்னு திட்டுறாரு. எனக்கு பொறாம, உன்னை விட ரொம்ப அழகா படிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல, அதான் பொறாமையில இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்றாரு. தனோ இப்ப அங்க வராங்க. என்ன அண்ணி இவர் பேசுறதுக்கெல்லாம் பதில் பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட நம்ம எதுக்காக பதில் சொல்லணும் அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. அம்மா இவ பெரிய ஞானி அப்படின்னு கோபி கிண்டல் பண்றாரு. அண்ணி ஞானியா இருக்க போய் தான் நீங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு தனா சொல்றாங்க. என்னது நாங்களாம் குன்னக்குடி கோஷ்டிகள் சொல்றீங்க, நாங்க என்ன நாடகம் பண்றதுக்கு வந்திருக்கிறோமா, எங்களுக்கு அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு தனா சொல்றாங்க. நம்ம எல்லாரும் உயிரோட தானே இருக்க போறோம், யாரு வருத்தப்பட போறாங்க, யாரு நல்லா வாழ போறாங்கன்னு பார்க்க தானே போறோம் அப்படின்னு சொல்றாங்க தானோ. கோபி இப்போ அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்ததா ஃபேமிலியில எல்லாருமே சேர்ந்து போட்டிங் போலான்னு பிளான் பண்றாங்க. போட்டிங்ல இடம் பத்தாது அப்படின்றதுனால கண்ணனும் ராமமூர்த்தி தாத்தாவும் மட்டும் நாங்க இங்க இருக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அதே போட்டிங் போறதுக்காக இப்போ ராதிகாவும் கோபியும் அங்க வராங்க. கண்ணன் இப்போ கோபியோட அப்பாட்ட சொல்றாரு, மாமா நானும் போய் டிக்கெட் எடுத்துட்டு வரேன், நம்மளும் போகணும் போட்டிங் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மத்தவங்க சந்தோஷப்பட்டா அது நியாயம், ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மத்தவங்க கவலைப்பட்டா அது அநியாயம் மாமா அப்படின்னு சொல்றாரு. கோபி ராதிகாட்ட சொல்றாரு, 2 பேர் போற போட்ல டிக்கெட் கிடைக்கல ராதிகா, 4 பேர் போற போட்ல தான் டிக்கெட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 பேர் யார் வருவாங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. யார் வருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கோபி சொல்லிடுறாரு. கோபியும் ராதிகாவும் இப்போ போட்ல போய் உட்காடுறாங்க. மயுவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுறாங்க. இன்னும் 2 நாள் தான் மயு, அதுக்கப்புறம் நாங்க கண்டிப்பா வந்துடும், நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரிப்புக்கு வரலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. கோபி ராதிகாவும் போன் பேசி முடிச்சுட்டு திரும்புறாங்க. அங்க போட்ல பார்த்தா கண்ணனும் அவரோட அப்பாவும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உங்களை பார்த்த உடனே கோபி ஷாக் ஆயிடுறாரு. நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. கோபி நாங்க இறங்குறோம் அப்படின்னு எந்திரிக்கிறாரு. இப்படி எல்லாம் நிக்காதீங்க சார், போட்டு தள்ளாடுது அப்படின்னு போட்டு ஓட்டுறவர் சொல்றாரு. போட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் கோபியோட அப்பா பாட்டு பாடி கோபியை கலாய்க்கிறாரு. கண்ணனும் பதிலுக்கு வேணும்னே பாட்டு பாடி கலாய்க்கிறாரு. போட்டை திருப்புங்க, நாங்க இறங்கிக்கிறோம் அப்படின்னு கோபி சொல்றாரு. கோபி அப்பா சொல்றாரு, அப்படிலாம் எங்களால இறங்க முடியாது, நாங்க இந்த ஏரியா ஒரு ரவுண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கோபிய வம்பிழ்த்துட்டே வராங்க கோபியோட அப்பாவும் கண்ணனும். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.